ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு குறும்படம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இது வந்து நான் பிளான் போட்டு நான் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இது கேமுக்காக பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டும் பாருங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய தகவல்கள் வந்து இவங்க போட்டிருக்காங்க குறும்படம்னு சொன்னோன்னே, யாரா விஜய்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அது வந்து எம்டி பீடான்னு ஒன்று போட்டு வச்சிருக்கு. சரி, எம்டி பீடா என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா, அது 24/7 பார்க்குதா இல்லையான்னு தெரில. அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா சும்மா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு உட்காந்து எல்லாத்தையும் போட்டு அப்படிங்கிறது தான். அதனால் அது ரிவ்யூவராக ப்ராப்பராக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் யாராவது ரிவ்யூவர் போட்டால் மட்டும் எனக்கு வந்து அதை கொண்டு வாங்க, ஓகேங்களா? ஸோ 24/7 பார்க்காதவங்களுக்கு அது புரியாது என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்வதி சொன்னது அந்த இஷ்யூ ஆகுறாங்க தெரியுமா? அதாவது அந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு கேவலமான ஒரு அப்படியே டிஸ்கஸ்டிங்காக ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பரப்புறாங்கல்ல. ஆக்சுவலாக அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முதலே பாருக்கும் தெரியும், வியானாக்கும் தெரியும், சரியா? ரம்யாவுக்கு அது தெரியும். இதை வச்சு விக்ரம் வந்து கேம் விளாடுறதுக்கு என்ன பண்ணலாம், எழுப்பி விட்றான். ஸோ அதுக்காக பக்கெட்டு தூக்கிட்டு அவனை வந்து எந்திரிக்க வைக்கணும். அதுக்காக பிளான் பண்ணது இவ்வளோதான். ஓகே, ஆனால் அந்த பிளானு தவறான வழியில் போகும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே அதை நினச்சி பண்ணல. இவளுக்கு உமன் கார்டு தூக்குவாளுங்க வியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பண்ணல. அவன் என்ன யோசிச்சு பண்ணானா, அவனை எந்திரிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம், பக்கெட்டில் அதை தூக்கிட்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தூக்கி சொன்னது தான். அது இந்த அளவுக்கு வந்து போகும், இவன் அந்த அளவுக்கு பேசுவா அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. வியானா வந்து அந்த இடத்த வந்து வேற மாதிரி ஆக்கி விட்டா. ஓகேவா? அப்போதான் அவள் சொல்லியிருப்பா, இந்த விஷயம் இது போகும் சொல்லி நான் பிளான் பண்ணி பண்ணலைங்கிறது தான் பேசுனது. அடுத்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா, கேமுக்காக நான் இதை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இந்த பிளே, அதாவது நான் போய் அவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற பிளே கிடையாது. விக்ரம எந்திரிக்க வைக்கணுங்கிற பிளே வந்து கேமுக்காக பண்ணேன். இதைத்தான் அவள் சொல்லியிருப்பா. இது தெரியாமல் இந்த சில லூசுங்க என்ன பண்ணுது, இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் சொல்கிறேன், மூதேவிங்களா 24/7 பாருங்கடா, 1 ஹவர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணாதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டே, அவன் வந்து ட்ரோல் போடுறவன்டா, அவனை போய் ஒரு ஆளாக மதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விட்டு தான் போகணும். ஃபேக்டாக பேச தெரிஞ்சவன்ட்ட போய் நம்ம மல்லு கட்டலாங்க. சும்மா கலாய்க்கிறவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுருங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதியுடைய பிளான் தான் அது, அவ்வளோதான். அதை விக்ரம டெமாலிஷ் பண்ணுங்கிறது அந்த பிளான் கிடையாது அவளுக்கு. அவள் கேம் ஆடி அவனை எந்திரிக்க வைக்கணுங்கிறது தான் கேம் அப்படின்றத சொல்ல வந்தா. அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? அப்புறம் இந்த கானா வினோத்தை வந்து போட்டு அடிக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவன் விட்ட வார்த்தைக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் அமைதியாக தான் இருந்தார். இந்த சனியம் பிடிச்ச நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டினா சுபிக்ஷா. ஆனால் கானா வினோத் அந்த குறும்படத்தில் இன்னொரு குறும்படம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தள்ளியே உள்ள இவர் போகும்போது அரோராவே இடிச்சு விழுவா கீழே. அரோரா மேலே சுபிக்ஷா விழுவா. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பா. இவங்க வந்து நகை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடு கத்துவாளுங்க. அந்த இடத்துல கானா வினோத் ஒன்றும் பண்ணல. திவ்யா கிட்ட பேசும்போது வந்து கானா வினோத் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு திவ்யா தான் வந்து பேசி அவரை வம்பிழுப்பா. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு தான். இந்த ட்ரிகர் பண்ணவங்களாம் விட்டானுங்க. அந்த சுபிக்ஷா, அந்த சனி முடிச்ச நாயங்களா, இவன் விக்ரம் பேசுகிற அந்த இது, அப்புறம் பக்கெட்டில் அவனுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? பக்கெட் வந்து பார்வதி ஒரு கேம் ஆடுறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறீங்கல்ல. அவன் உண்மையிலே அந்த பிராவை தூக்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு, இன்னர் தூக்கிட்டு வர சொன்னான்ட்டு. அப்போ விக்ரம் போனால் அவனுக்கு கண்ணு அவிஞ்சு போயிடுச்சா? கண்ணு குருடா? அவனுக்கு தெரியாதா அது வந்து இன்னர்ன்ட்டு? அதே தூக்கிட்டு வந்து வைக்கிறான். அப்போ அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு சொல்கிறா, ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியாமையே இந்த விமர்சையை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது கேவலமாக இருக்குது. 24/7 பாருங்கடா எல்லாருமே. 1வது எபிசோடில் அது வர மாட்டேங்குது, அது காட்ட மாட்டாங்க. நீங்கள் 24/7 பார்த்தா தான் அது தெரியும் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ விக்ரமையும் கேட்கல, சுபிக்ஷாவுடைய அந்த வார்த்தைகளும் கேட்கல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வராங்க. டேய், ஆளை நீ வந்த கடலை ஆளை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஆளை நீ கொஞ்சம் கேம் விளையாடலை, ஒன்றும் கேமும் விளையாடலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். வெளியே தெரியலையே இன்னும், நீ ஏதாவது பண்ணி வெளியே தெரியுங்க. அதை விட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இதில் இருக்கிறவங்க எல்லாருமே 24/7 வந்ததுலேருந்து மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஓகே, தெரியுதுன்ட்டு. சரியா? இந்த மாதிரி சில தற்குறிங்க இருக்கிறப்ப இந்த குறும்படத்தை போட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாற்றி பேசிட்டா பார்வதி, வினோத் வந்து அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருன்றாங்க. அது தப்புக்கு தூண்டினவன் யார்? வினோத் பண்ணது தப்பு தான். அந்த சைடு தூண்டினது இத்தனை பேர் தூண்டினவனை நீ விட்டுற. விக்ரமெல்லாம் நீ விட்டுட்ட. மார்க்கிங் பண்ணது அவ்வளோ பண்ணியிருக்கான். அவன் அவ்வளோ கேடு எடுத்தனம் பண்ணியிருக்கான். வக்கரமாக இருக்கான். அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தட்டி கூட கேட்க மாட்டீங்க. எப்படி அது? விக்ரம் கத்த பக்கெட்டு தெரியாதா? எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாதா? அப்படியே தூக்கிட்டு கண்ணு இல்லை அமிஞ்சு போய் வந்தான். பார்த்தாலே தெரியுது இல்லை அந்த பக்கெட்டு? பார்த்தாலே தெரியாது உள்ள ஏதோ இருக்குன்ட்டு.
அப்புறம் எப்படி உனக்கு தெரியாதா அவனுக்கு? சும்மா இதை வந்து சனி ஞாயிறு கொண்டு வரணுன்றதுக்காகவே இந்த திங்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது தான் இது. அதை விட்டுட்டு இவனே வந்து கொண்டு வந்த மாதிரி வந்து ஏதோ என்னமோ இவருக்கு என்னமோ துரோகம் விளைவிச்ச மாதிரியும், ஏன்னா மாற்றி விட தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லல. அது என்னமோ பெரிய துரோகம் மாதிரி, அது பேசி தீர்த்து தான் வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டு சனிக்கிழமை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணி எவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் சமமாக பாருங்கள், எல்லாத்தையும் சமமாக ஹோஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களை நிகழ்ச்சிக்கு ஹோஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் சொம்படிச்சிங்க அப்படின்னா, இப்போ கமல் சார் மாயாக் பண்ண மாதிரியும் விக்ரமன் பண்ண மாதிரியும் நீங்களும் வந்து இந்த சீசனில் விக்ரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது. பண்ணாதீங்க. ஹோஸ்ட்டுக்கான வேல்யூ இல்லை அப்படிங்கிறது தான். கமல் சாராச்சும் சப்போர்ட் பண்ணாலும் எல்லாருடைய பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுவார். இவர் அது கூட இல்லை. உங்களுடைய கருத்துக்கள்?